பள்ளிக்கூடம் போனதால இப்ப நீங்க பாருங்க உதவு தரங்க டாவுடா டாவுடா கல்வி கொண்டுடா டாவுடா டாவுடா கல்வி கொண்டுடா. அப்புறம் மழை சாமி வீசுது. மழை காத்தா சின்ன சின்ன டீ குடிச்சா நல்லா இல்லையா? காபி தண்ணி போட்டுமா டீ தண்ணி போட்டுமா? காபி போட்டா குடிச்சா உடம்பு சுத்தாது இல்லையா? பாத்தீங்களா? சீரியல் கல்லூரி போட்டுமா நேரு கல்லூரி போட்டுமா? சொல்லி அன்பு அப்பா ஏ அன்பு அப்பா சொல்லி அன்பு அப்பா. ஒரு பொண்ணு அப்பா கேக்குது சீரியல் போட்டா நேரு காலேஜ் போட்டா இல்ல கிருஷ்ணா போட்டாங்க. அப்பா சொல்றாரு பாருங்க சீரியல் கல்லூரி கேட்டாங்க நேரு கல்லூரி கேட்டாங்க நம்ம எஸ்பி கல்லூரி போட்டாங்க ஏ அன்பு பையன் அப்பா சொல்றாருன்னா பொறியியல் கல்வி படிக்க அப்பா கூட படிக்கும் போது 90% நிறைய பேர் மெடிசன் போவாங்க நிறைய பேர்ல மாற்றி வருவாங்க. பசங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த பையன் அப்பா கேட்பாங்க பொறியியல் கல்வி போகட்டுமா நர்சிங் கல்வி போகட்டுமா? சொல்லுங்க அன்பு அப்பா ஏ அன்பு அப்பா சொல்லுங்க அன்பு அப்பா. பொறியியல் கல்வி வேணாமே நர்சிங் கல்வி வேணாமே நம்ம எஸ்பி கல்வி போகட்டுமானே ஏ அன்பு அப்பா நம்ம எஸ்பி கல்வி போகட்டுமானே அப்படின்னு இங்க எத்தனை பேரண்ட்ஸ் கல்வி கற்றுப்பாங்க தெரியல. பெற்றோர்கள் கல்வி சாலை கற்றுக்கும்போது பாதுகாப்பாங்க. என் பிள்ளை படிக்க போறாங்க பாதுகாப்பா இருப்பாங்களா? என் மகன் படிக்க போற பாதுகாப்பா கல்வியில் ஒரு பெற்றோருடைய சின்ன ஒரு கதை ஒரு பாட்டா பதிவு சென்றது இந்த கல்லூரி உங்களுக்கு தரமான மற்ற கம்பரிசன் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லூரி கேட்கிறாங்க நான் கல்லூரி எனக்கு என்ன செய்யறது கேட்கிறாங்க. நான் கல்லூரிக்கு நான் பேரரசில் பொறுப்பேற்கும் போது முதல்ல ஒரு கதை. ஏன்னா நான் கதை அடிக்கடி காண்பேன். நான் 16 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றும் போது பெரிய கல்லூரி தமிழ்நாட்டில் இல்லையா மாணவர்கள் 100 மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா முடியுது எல்லாரும் வாங்க 90 கைசா வருது. இந்த கல்லூரியில் பொறுப்பேற்கும் போது நான் சீனி வரும்போது ஃபர்ஸ்ட் வரும்போது நான் மாணவ